கர்த்தர் உங்கள் மத்தியிலே வார்த்தையை கொண்டு வரும்படியாக கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்கான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2:21. உன்னை முற்றிலும் நற்கடிக்கும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீர் எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார், நம்ம எப்படி உருவாக்கி இருக்கிறாரா? முற்றிலும் நற்கனி, நல்ல கனி தரும் உயர்குல திராட்சை செடி. அவர் நம்ம உருவாக்கிறது எப்படி இருக்கு? உருவாக்கி இருக்கிறாரா? உயர்குல திராட்சை செடியாய் நம்ம உருவாக்கி இருக்கிறார். ஆனா நாம எப்படி மாறிட்டோமா? ஆகாதவர்களாக, ஆகாத காட்டு செடியாக நாம் மாறிட்டோம் அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப காட்டு செடி எதுக்கு ஒப்பிடப்படுது? அது ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனப்படாது. அதை எடுத்து அது பிடிங்கி அதை நம்ம வீட்டிலே ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா அதை வெட்டி தூக்கி எரிச்சு போட்டுருவோம். ஆனா உயர்குல திராட்சை செடியாய் நாட்டி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை நாட்டி இருக்கிறது எப்படின்னா, நம்ம உயர்ந்த ஸ்தானத்திலே, நம்ம மேன்மையான ஸ்தானத்திலே நம்மை நாட்டி இருக்கிறார். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் காகாத செடியாய் நாம் மாறி போய்விட்டோம். அப்ப நம்ம உயர்வான உயர்குல திராட்சை செடி, நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடி. அப்போ ஒரு பழங்கள்ல எடுத்துக்கொண்டீங்கன்னா பழங்கள்லயே வித்தியாசம் இருக்கு இல்ல? ஒரே பழம் தான், அது ஒரு ரகம் பல ரகங்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க. எந்த பழங்களா இருந்தாலும், வெஜிடபிளா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு ரகத்தை பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ரகத்துக்கு ஒரு ரேட்டு, இந்த ரகத்துக்கு ஒரு ரேட்டு, இந்த ரகத்துக்கு ஒரு ரேட்டுன்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த உயர்குல ரகம்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஹையர் வீட்டில் இருக்கும். அதை நம்ம போய் வாங்க மாட்டோம். 1 கிலோ 100 ரூபான்னு வாங்க, அதுக்கு என்ன பண்ணிடுவோம்? நம்ம போக மாட்டோம். 3 கிலோ 100 ரூபான்னு வாங்க, அதுல போய் நிற்போம். ஏன் சொல்லுங்க? நமக்கு குவான்டிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அதுவும் திராட்சை தான், இதுவும் திராட்சை தான், இதுல ஒண்ணு இல்லை, அதையும் ஒண்ணு கெட்டு போல. ஆனால் என்ன சொல்லுகிறது? அது உயர்குலமாய் இருக்கும் பொழுது அதுக்கென்று ஒரு தனி மதிப்பு இருக்குது. தேவன் நம்மை உருவாக்கினது ஒரு தனி மதிப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த தனி மதிப்பை நாம் இழந்து விட்டு நாம் என்ன பண்ணிட்டோம்? நம்ம கீழ்த்தரமான ஆகாத செடியாய் நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா ஏன் அப்படி மாறுறோம்? ஆதாம்கிட்ட சொன்னார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்னாரு. ஆனால் அவனுக்கு உயர்குலமா என்ன கொடுத்தாரு? அவனை உருவாக்குவதற்கு முன்பாகவே ஏதேன் தோட்டம் அவனுக்காய் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், பலுகி பெருகுன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் நிறைவேற்றினானா என்று பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஆதாம் சந்ததி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறோம். ஆனா பிற்பாடு ஆண்டவர் இன்னொரு மனிதனிட்ட சொல்லுகிறார், நீ பலுகி பெருகுன்னு. நோவாவின் இடத்திலே சொல்லுகிறார். ஏன்னா நோவாவின் காலத்திலே வந்த பொழுது 40 நாள் மழை பெய்து பூமியே அழிக்கப்பட்டது. நோவாவின் குடும்பம் மாத்திரமே காக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அப்போ ஆதாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம், அவன் தன்னுடைய வார்த்தையினாலே அவன் தோட்டத்திலே பாவம் செய்த பொழுது தேவன் கேட்கிறார், என்ன பண்ண அப்படின்னு. எங்கடா இருக்கேன்னு கேட்ட உடனே என்ன சொல்றான்? ஐயோ ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாது, நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்டான். சரி, இந்த பழத்தை எப்படா சாப்பிட்டேன்? ஆனா நான் சாப்பிடல. யார் சாப்பிட்டது? யார் பண்ணது? நீங்க எனக்கு கொடுத்த துணை எனக்கு கொடுத்தது, நான் சாப்பிட்டேன்டான். அவளே கிட்ட என்ன சொல்லிட்டாங்க? இல்ல ஆண்டவரே, நான் சாப்பிடல, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால. ஒருவேளை அவர்கள் அங்கே இருந்து, ஆண்டவரே நாங்க நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மறுத்துட்டேன்னு சொல்லி இருந்தா ஒருவேளை அவர்களுக்கு கிருபை கிடைத்திருக்கலாம். கிருபை கிடைத்திருக்குமா இருக்காதா? தேவன் அங்கே மன்னித்திருப்பார். தோட்டத்தை விட்ட மகிழ்ச்சியிலிருந்து அவனை வெளியே தருத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்மையும் தேவன் அப்படி உயர்குல திராட்சை செடியாய் நம்மை நாட்டி இருக்கிறார். ஆனால் நம்ம தகாத வார்த்தைகளினாலே, தகாத பேச்சினாலே, தகாத செயல்களினாலே நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு, அந்த மகிழ்ச்சியை விட்டு, அந்த சந்தோஷத்தை விட்டு, அந்த நிம்மதியை விட்டு நாம் வெளியே தள்ளப்படுகிறோம். ஆகாத கொடியாய் மாறி போகிறோம். அப்ப அவனை பழுகி பெருகுன்னு சொன்னார், அவனுக்கு அது நடக்கல.
அப்புறமா நோவாவின் இடத்துல வருகிறார். நான் சொல்வதை நீ செய்து ஒரு கொப்பேறு மரத்தால ஒரு வேலையை செய், இதை செய், இது இத்தனை அடி இருக்கணும், இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும்னு சொன்னார். அதன்படி 1 இன்ச்சு ஒரு நூல் அளவு கூட அவன் மாற்றவில்லை. மாத்தனால இருக்கா? தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியே அவன் செய்தான். அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டார்கள். காக்கப்பட்டது மாத்திரமல்ல, அப்புறம் தான் திருப்பி அந்த பேழையிலிருந்து வெளியே வந்தவன சொல்றாரு. இப்போ 9வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. விருத்தியாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. விருத்தினா என்னது? பெருகிறது. அப்போ வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நோவாவும் அவன் குடும்பமும் பெற்றுக்கொண்டது. இன்றைக்கு நம்மையும் உயர்குல திராட்சை செடி, அப்போ உயர் ரகமா இருக்கிற நம்மை உருவாக்கி எதற்கு உருவாக்கி இருக்கிறார்னா, லேவியராகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். லேவியராகமம் 20:24 வாசிங்க. உயர்குல திராட்சை செடியாய் நம்ம வைத்து எங்க கொண்டு போறா? எதுக்கு? அதுக்கு என்ன பண்றாரு பாருங்க. சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்குல திராட்சை செடியாய் வைத்தது மற்ற ஜனங்களை விட்டு அந்த உயர் ரகத்தை எப்படி பழங்களையும் எப்படி பிரிப்பார்களோ அப்படியாய் தேவன் இங்க சொல்லுகிறார், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? பிரித்தெடுத்திருக்கிறேன். அப்ப நம்மளாம் யாரு? பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. அப்ப அவனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். உலகத்தானுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படணும். அங்கே சொல்லுகிறது, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். பாலும் தேனும் அங்க இருக்குன்னு சொல்லல, அங்க இருக்குன்னு சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பாலும் தேனும் அங்கே இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, ஒரு குளத்துல அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குதுன்னா அந்த பொருள் என்ன ஆகும்? கெட்டு போன நிலையில இருக்கும். தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஓடுகிறதான பால், ஓடுகிறதான தேன், அனுதினமும் நமக்கு புதியவைகளா, அவருடைய கிருபை புதியவைகளாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேசத்திலே உனக்கு எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறது. பலச கொடுக்கிறது அல்ல, தேவன் அனுதினம் நமக்கு புதியவைகளாகவே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை? மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்து எடுத்திருக்கிற நமக்கு அந்த புதிய காரியங்களை தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரத்துல அடுத்த வசனத்தை வாசிங்களேன். 24:25. சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும், சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ண வேண்டும். அப்ப நம்ம எப்படி இருக்கு? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சுத்தமா இருக்கிறபடியாய் உன்னை அழைத்து இருக்கிறேன், நற்குல உயர்குல திராட்சை செடியாய் உன்னை நாட்டி இருக்கிறேன். நீ ஆகாத செடியோட நீ கலந்து இருக்க கூடாது. உன்னை நற்குல திராட்சை செடியாய் மாற்றி இருக்கும் பொழுது நீ ஒரு தனி ரகமா தெரியணும். அல்லேலூயா. உன்னை மேன்மையாய் வைத்திருக்கிறேன், அந்த மேன்மையை நீ காட்டணும். நான் அவனோட சேர்ந்து அவனோட நான் சம்பந்தம் கலந்து அதோட நான் ஒற்று போக கூடாது. அந்த வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்ற அர்த்தம் என்று சொல்லும் பொழுது நம்மை தேவன் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறாருன்னா ஒரு வித்தியாசத்தை காட்டணும். அந்த வித்தியாசம் காட்டணும். அப்ப அதுதான் சொல்லுகிறது, சுத்தமான பறவைகள், அசுத்தமான பறவைகள். அப்ப அதுல வித்தியாசத்தை, அது பறவைகிட்டே அவர் சொல்லும் பொழுது, மனுஷன் உன்னை மற்ற ஜனங்களை விட்டு என்னை பிரித்து எடுத்தேன் என்று சொல்லும் பொழுது நாமும் அந்த வித்தியாசத்தை காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தாங்க நம்ம உயர்குலமா வச்சிருக்கிறாரு. ஒரே சாப்பாடு தாங்க சின்ன ஹோட்டல்ல கையேந்தி பவன்லயும் இருக்கு. அங்க 30 ரூபா சொல்லுவான், ஒரு ஹோட்டல்ல போனா அங்க 60 ரூபா சொல்லுவான், அடுத்த பெரிய ஹோட்டல்ல போனா அங்க 100 ரூபாய் சொல்லுவான். ஒரே அரிசி தான் பாக்குறோம். கேட்ட நம்ம சொல்றோம் பாசுமதி அரிசி, இது சாதா பொன்னி இப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா அரிசி எல்லாம் ஒண்ணுதான், ஆகாரம் ஒண்ணுதான். ஆனால் அதிலே ரகங்கள் பிரிக்கப்பட்டது போலவே ஜனங்களாய் இருக்கிற நம்மை, தேவனுடைய சந்ததியாய் காணப்படுகிற நம்மை மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்து எடுத்து இருக்கிறார். அந்த நினைப்பு நமக்கு வேணும். இல்லைங்க நான் நான் என்ன ஆண்டவர் என்னை தனியா பிரிச்சிருக்கிறார், என்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அந்த வித்தியாசத்தை நான் காட்ட வேண்டும், அந்த வித்தியாசத்தை நான் நிரூபிக்க வேண்டும். எப்படி? அவரோடு நான் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து, அவரோடு செயல்படுகிற செயல்களினாலே நான் அந்த வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 26ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான்
பரிசுத்தராய் இருக்கபடியினாலே ம். நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, இங்க மறுபடியும் சொல்றாங்க, என்னுடையவர்களாய் நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து. எதற்காகனா நான் அவருடையவர்களாய் இருக்கும்படிக்கு தான். காட்டு செடியாய் நான் ஆகாத செடியாய் நான் உதறிப்பட்டு அதை எரிக்கப்படுவதற்கு அல்ல, நான் அவருடையவனாய் மாறும்படியாக தான் உன்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. மத்தியில நீங்கள் வாசிப்பீர்களானால் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்ப நம்ம நல்ல நற்குல உயர்குல நற்குல திராட்சை செடியா நம்ம நாட்டு இருக்கிறோம்னா அந்த உயர்குல நற்குல திராட்சை செடியாய் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய காரியங்களிலே எல்லாவற்றிலும் நல்ல கனி. நம்ம ஒருத்தரத்துல பேசும்பொழுது அந்த அன்பாய் பேச கற்றுக்கொள்ளணும். டக்குன்னு அதுல எடுத்து அப்படி இப்படி பண்றது இல்ல. நம்ம ஒரு இடத்துல நான் உதாரணத்துல நான் ஒருத்தர் கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன். கடன் வாங்கிட்டோம், யாரையும் நான் இது சொல்ல, கடன் வாங்கிட்டேன். ஏன்னா அந்த அனுபவம் இருக்கு. கடனை திருப்பி கொடுக்கும் போது என்னடா சொல்லிடுறேன் நம்ம டக்குன்னு, வரும்போது தர போறேன், ஏன் இப்ப அவசரப்படுற? அவங்ககிட்ட நம்ம கேட்டதுன்னு கடன் வாங்கிட்டோம், நம்ம அனுபவிச்சிட்டோம். அந்த பேச்சு நமக்கு எப்படி வருது? சம்பாஷணை வேறொரு விதமாய் வருகிறது. அப்படி அல்ல. நான் பரிசுத்தவன். அவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாய் இருக்கும்படியாக உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறேன். அதனாலதான் நான் உயர்குல திராட்சை செடியாய் உன்னை வைத்து இருக்கிறேன். அப்போ உயர்வான காரியத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உயர்வான எண்ணம் தான் வேணும், தாழ்வான எண்ணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா என்ன மேன்மைப்படுத்திருக்கிறார்னா என்ன, நான் மேலானவைகளை தான் நான் நாடணும், கீழானவைகளே அல்ல. பவுல் தான் சொல்றான், மேலானவைகளை தான் நாடுறேன். எங்க எனக்கு மேல இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது நான் அதை தான் நாடுகிறேன், கீழே அல்ல. அவருக்கேற்ற பரிசுத்தம், அவருக்கேற்ற நான் நீதி, அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறவனாய் நான் காணப்படுவேன். அதுதான் கர்த்தர் பிரியப்படுகிறது. அதனால்தான் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன். என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அப்ப நாம யாருடையவர்களா இருக்கிறோம்? கர்த்தருடையவர்களா இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாய் இல்ல. அதனாலதான் நம்ம ஆண்டவர் பிரித்து இருக்கிறார். அப்ப பிரித்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரித்தெடுத்து அதை சொல்லிட்டு பரிசுத்தம் ஆக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு? எரேமியா 2:7 வாசிங்க. தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூடி இருக்கிற இந்த சபையிலே கர்த்தர் அழைத்திருக்கிறார்னா ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? செழிப்பான தேசத்தின் கனியை புசிப்பதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு சபைக்கு வரோம்? எதுக்கு சபைக்கு வரோம்? சும்மா வந்துட்டு அப்படியே வாரத்துல ஒரு நாள், ஒரு லீவ் நாள் அல்லது ஒரு ஓய்வு நாள் அதுக்காக வந்துட்டு போறோமா? இல்ல. இங்கே வரும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம வீட்டில இருந்து நம்ம தியானிக்க முடியாத காரியங்களே, வீட்டில இருந்து நம்ம ஏதோ பல வேலைகளில இருப்போம், அதெல்லாம் விட்டுட்டு இங்க வரும் பொழுது தேவனை நாம ஃப்ரீயா அப்படியே நம்ம ஆராதிச்சுட்டு அவருடைய வார்த்தை கேட்கும். எனக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் இந்த காரியங்களில் இந்த நாட்களிலே தருகிறார் என்று அதை கேட்டு அவைகளின்படி நான் செய்யும் பொழுது அந்த செழிப்பான காரியங்களை நான் புரிந்து கொண்டு அந்த செழிப்பில நான் வாழும்படியாக தான் நான் சபை கூடி வருகிறோம். அல்லேலூயா. அப்ப சபையிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அந்த தேசத்தின் கனி என்ன பண்ண, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு கொண்டு வந்தேன். இது ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசமா அங்கே சொல்லப்படலாம், கானான் சொல்லப்படலாம். அந்த கானான்றது மகிழ்ச்சி, இப்படி எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை நீங்கள் இப்படி பார்ப்பீர்கள்னா, நான் சபை கூடி வருகிறது, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சி வந்ததே எதற்கு? அங்கே போனால் எனக்கு ஒரு நன்மை உண்டாகும், அங்கே போனால் எனக்கு ஒரு செழிப்பு உண்டாகும், அங்கே போனால் என்னுடைய வியாதி நீங்கும், அங்கே போகும்போது என் கட்டுகள் அறுக்கப்படும், அங்கே போகும்போது என் வாழ்க்கை மாற்றப்படும். இதற்குதாங்க தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் அதுக்குள்ள பிரவேசித்த பிறகு தேசத்தை தீட்டுப்படுத்துறோம்னு சொல்லுது. நமக்கு அந்த காரியம் வேணாம். அப்ப நம்ம எதுல நிக்கிறோம் நாம தான் யோசிக்கணும். ஒரே வசனத்துலதான் ரெண்டும் இருந்தது. அப்ப நம்ம உள்ள போயிட்டு இங்க இருந்து படி இறங்கின உடனே அடுத்த நொடியே என்ன பண்ணிடுறோம்?
கேட்ட வார்த்தைகளும் சரி, நாம் ஆராதித்த பாடின பாடல்களும் சரி, எல்லாமே ஒரு நொடியில மறந்து போயிடும். மாடு போல அசை போட்டு கொண்டு இருக்கணும். ஆண்டவர் இந்த வார்த்தையில எனக்கு இந்த வார்த்தையை பேசினார். இந்த கனியை சாப்பிடும்படிக்கு தான் என்ன உயர்வாக்கி இருக்கிறார், இல்ல எனக்கு இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தை எனக்கு இந்த வாரம் முழுவதுமாய் நான் அதை தியானித்து நிற்கும் பொழுது தேவன் உங்களோட ஒரு காரியத்தை பேசுவார். அதுல என்ன காரியங்கள் இருக்கிறது, அது தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்காருன்னு அதுல நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அசை போடும் பொழுதுதான், அதை தியானிக்கும் பொழுதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நான் எதையோ கதை சொல்லிட்டு போறேன்னா, புரியுதுங்களா? புரியுதா? அப்ப செழிப்பான தேசத்தின் கனியின் நன்மையை நாம் புசிக்கும்படிக்கு தான் அவர் நம்மை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். யாக்கோபு 3:17 வாசிங்க. அல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிறது ஞானமோ, தேவனிடத்திலிருந்து வருகிறது. முதல்ல என்ன வருது? ஞானம். நான் இந்த உலகத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், இந்த நல்ல கனியை கொடுப்பதற்கு, இந்த ஜீவனிலே நல்ல கனி வரணும்னா அவரிடத்திலிருந்து வருகிற இந்த ஞானம் முதலாவது. அது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானம். பின்பு என்ன வருது? சமாதானம். அந்த சமாதானம் என்ன கொண்டு வருது? சாந்தத்தை கொண்டு வருது. சாந்தமும் இணக்கம். இணக்கம் என்னது? இணக்கம் என்னது? காம்ப்ரமைஸ் அல்லது தாழ்மை அல்லது பணிந்து போவது, அது எதை வேணாலும் நம்ம அதை குறிக்கப்படும். இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்திருக்கிறது. இந்த நற்கனி எதெல்லாம் நிறைந்திருக்குதா? முதல்ல அந்த நல்ல கனி எதுல இருக்கு? ஞானத்துல இருக்குது. கர்த்தருடைய பரத்திலிருந்து வருகிற ஞானத்துல நிக்குது. ரெண்டாவது அந்த ஞானம் நம்ம என்ன பண்ணதான்? சுத்தம் உள்ளதா. அதுதான் நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருக்கிறது சொன்னார்ல. அப்ப சுத்தம் உள்ளதா இருக்கிறது. நாம் அந்த ஞானத்தை அடைந்து நாம் சுத்தம் உள்ளமாய் பரிசுத்தம் உள்ளமாய் மாறின பிறகு பின்பு சமாதானம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சத்தமே வரல. பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதா இருக்கிறது. அப்போ சமாதானமும் சாந்தமும், எனக்கு சமாதானமே இல்லைங்க, எனக்கு சாந்தமே இல்லைங்க. சாந்தம்னானது அமைதியே இல்லைங்க. இணக்கமும் யார்கிட்டையும் நான் பணிஞ்சு போகவும் மாட்டேங்க. எனக்கு இரக்கமும் கிடையாது. மற்றவனை பார்த்தா இரக்கமே வராதுங்க. அங்கெல்லாம் நற்கனி இல்லைன்னு தான் அர்த்தம். நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். அப்ப நற்கனிகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஞானம், சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம். எல்லாமே என்னது? நற்கனிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் புரியுது? அப்ப அந்த இரக்கம் உள்ளத நற்கனிகளால நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறதா. அந்த நல்ல கனி எப்படி இருக்குதா? நல்ல கனி இருந்தா பட்சபாதம் பார்க்காது. அடுத்தவன் இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன், அவள் அப்படிப்பட்டவள், இவள் இப்படிப்பட்ட, அந்த மாதிரி பட்சபாதம் பார்க்காது. அது மாயமற்ற அன்பா இருக்காது. மாயமுள்ள, அது மாயமற்றதா இருக்கிறது. யதார்த்தமா இருக்கும். யாரை பார்த்தாலும் நமக்கு அந்த மரியாதை கொடுக்கட்டும், யாரை பார்த்தாலும் அந்த இரக்கத்தை கொடுக்கட்டும். அந்த பட்சபாதமே நம்ம பார்க்கவே மாட்டோம். இவன் இப்படித்தானே, அவன் வேணாம் அப்படின்ற பட்சபாதம் நமக்கு வராது. அப்ப பரத்திலிருந்து முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, பரத்திலிருந்து நீங்க முதல்ல எனக்கு ஞானம் கொடுங்க. மற்றவர்கிட்ட சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, கணவனிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க. நான் என்ன செய்யணும்ன்ற உங்களுடைய ஞானத்தை கொடுங்க. அது எனக்கு நான் சுத்தம் உள்ளதா மாற்றப்படட்டும். அப்ப எனக்கு சமாதானம் வரும். ஒரு வீட்டிலே நீ கடந்து போகும் பொழுது சமாதானத்தை கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தான் சொன்னார், இயேசு தான் சொன்னார். அது வீட்டில பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். அந்த பாத்திரம், அந்த வீடு அதுக்கு தகுதியா இருந்தா அந்த சமாதானம் உனக்கு கடந்து போகும். இல்லைன்னா என்ன பண்றோம்? அது நமக்கே திரும்பி வரும். அப்ப என்ன பண்ண? நல்ல கனியை கொடுத்தா நல்ல கனி திரும்பி வரும்னு அர்த்தம். எதை விதைக்கிறோமோ அதை தான் நான் அறுக்க போகிறேன். நான் நற்கனியை நான் செலுத்தும் பொழுது நல்ல கனியை நான் பெற்றுக்கொள்கிறேன். நீ அங்க போயிட்டு நீ ஏதோ வேற ஏதோ பேசிட்டு வந்த, அவன் மேல பட்சபாதத்தோட இருக்கிற, அவனுக்கு இரக்கமே காட்ட முடியலன்னா உனக்கும் இரக்கம் வராது. நான் எது செலுத்துறேனோ அதுதான் உனக்கு வருது.
நான் சமாதானத்தை கூறுகிற நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதுன்னா, அந்த காரியத்தை நான் சமாதானத்தை சொல்லணும்னா வார்த்தை என்னிடத்துல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எது? அப்ப அந்த ஞானம் என்னிடத்துல இருக்கணும். அப்பனா நான் சமாதானத்தை சொல்ல முடியும். பரத்திலிருந்து அந்த ஞானம் என்கிட்ட வரும்பொழுது அது சுத்தம் உள்ளதா இருக்கிறது, அது சமாதானம் உள்ளதா இருக்கிறது, அது சாந்தம் உள்ளதா இருக்கிறது, அது இணக்கம் உள்ளதா இருக்கிறது, அது இரக்கம் உள்ளதா இருக்கிறது, நற்கனி நிறைந்ததா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை உயர்குல திராட்சை செடியாக நம்மை நாட்டி இருக்கிறார். அவர் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டி இருக்கிற நம்மை நாம் என்ன ஆகாத காட்டு திராட்சை செடியாய் மாறி போனது மாறக்கூடாது என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஆமா, வாசிங்க அடுத்தது. ஏசாயா 36:17 வசனம் வாசிங்க. நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவு அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். அல்லேலூயா. பரத்திலிருந்து அந்த ஞானம் நமக்கு வந்திருக்குமே ஆனால் எந்த சூழ்நிலைகளுக்குள்ளும் நாம் சிக்கிக் கொள்ள முடியாது. அவர் நம்மை தப்புவிப்பார். அவருடைய ஞானம் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம எந்த இடத்துல எதை செய்யணும்ன்ற ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதன் மூலமா நமக்கு என்ன பட்டிருக்கிறது? நமக்கு அதுல பார்த்தோம் சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இங்க சொல்லப்படுகிறது நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும், என்ன சொல்லப்படுகிறது? அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனி. அப்ப உயர்குல திராட்சை செடியா மனுஷனை நம்ம உருவாக்கி இருக்கிற நாட்டி இருக்கிறன்னு சொல்லும் பொழுது அப்ப நான் தான் அதுக்கு கனி தரணும். அவனவன் தன் தன் என்ன சொல்றது சொல்லுங்க, திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இது எல்லாமே நம்ம ஒருவனுக்காய் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம வாசிக்கலாம். அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய காரியங்களில தேவன் செய்த நன்மைகளையும் தேவன் செய்த காரியங்களையும் தன்னுடைய காரியங்களை தேவனோட நாம் உறவாடி அதிலே நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சம்பாஷணை செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படி செய்யும் பொழுதுதான் நான் மற்றவனுக்கும் நான் அந்த கனியை நான் கொடுக்கிறவன காணப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எனக்கு என்னுடைய திராட்சை செடி நான் நல்லதை நான் நினைச்சேன்னா நான் மற்றவனுக்கு நான் நல்லதை கொடுக்கிறேன். என்னுடைய திராட்சை செடி என்னுடைய அத்தி மரம் நான் நல்ல கனியை கொடுக்குதுன்னா அந்த அத்தி மரத்த கனியை நான் மற்றவனுக்கு நல்ல கனியை நான் கொடுக்கிறேன். அப்ப என்னுடைய கிணற்று தண்ணீர் நல்ல தண்ணீர் எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த தண்ணீரை மற்றவனுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த தண்ணீரை நான் குடித்திருப்பேன். ஆனா அப்ப நான் குடிச்ச தண்ணி என்ன தண்ணி? நல்ல தண்ணி, ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரை மற்றவனுக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கிறவனை காணப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே தேவன் பிரியப்படுகிறது. அப்போ உங்கள் தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் உங்கள் அப்பமும் எல்லா காரியமும் அந்த ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தானியம், திராட்சை தோட்டம், அப்பம், திராட்சை ரசம் எல்லாத்தையும் அது ஒப்பான தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம முற்றிலுமாய் நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் மாற வேண்டும் என்றுதான் அவர் பிரியம். ஏசாயா 28:4 வசங்க. கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுந்துகிறதுமான முதல் கனியை போல நிற்கும். அல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள வாடிய புஷ்பம். செழிப்பான தேசம் என்று சொல்லப்படுகிறது. அங்க வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும். பருவ காலத்துக்கு
முன்னாடியே பழுத்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெம்பி போயிடுச்சு, பிஞ்சிலேயே பழுத்துருச்சு, அது வளரல. செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமையில அங்க ஏற்கனவே சொல்லிடுச்சு, செழிப்புன்னு சொல்லியாச்சு. ஆனா அங்க வாடிய புஷ்பம் இருக்கு. பருவ காலத்துக்கு முன்னே பழுத்தது. காண்கிறவன் பார்த்து அதன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான இருக்கும். எப்படி இருக்கிறோம் அப்போ? எப்படி இருக்கும்? அப்படி இல்லை. பார்க்கும் போது அது என்ன சொல்றது, அத பழுத்துதான் இருக்குது. காண்கிறவன் பார்த்து அதை தான் கையில இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதற்கனி அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு, கனியை போல இருக்கும். ஆனா சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியல? பருவ காலத்துக்கு முன்னே பழுத்துருச்சு, முழுமை அடையல. இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகள் தெரிந்த உடனே நான் முழுமை அடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். நீ எனக்கு போதிக்க வேண்டியதில்லை, நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை. நான் நல்ல கனியத்தை கொடுக்கணும்ட்டு நம்ம யாராவது சொன்னோம்னா அந்த நல்ல கனியை கொடுக்கறதுக்கு நீ சொல்ல தேவை, எனக்கு வசனம் தெரியும். பருவ காலத்துக்கு முன்னமே பழுத்து நிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ல, செழிப்பான பள்ளத்தாக்கின் கொடுமுடியில் உள்ள அலங்காரமான ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே புஷ்பம் எல்லாம் செழிப்பா இருக்குது, ஆனா நம்ம பார்க்கறதுக்கு வாடி போயிருக்கு. நம்ம பார்க்கறதுக்கு மேலோட்டமா நம்ம அப்படியே அலங்காரமா இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள அந்த சமாதானம், அதுக்கு முன்னாடி வாசத்துல யாக்கோபுல சமாதானம் இருக்கா, சாந்தம் இருக்கா, இரக்கம் இருக்கா? இல்லை, நம்ம வாடி போய் தான் இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை உயர்வான ஸ்தானத்திலே உயர்வாய் வைக்கும்படியாக தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை நாட்டி இருக்கிறார். அப்ப நாட்டப்பட்ட நிலையிலே நாம எந்த நிலையில நிற்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் புரிந்து கொண்டோமானால் நாம எப்படி இருப்போம்? நாம் மேன்மையாக தான் நாம் இருப்போம். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 9:11 வாசிங்க. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. எது சொன்னது? அத்திமரம் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் இன்னொரு ஸ்தானத்திற்கு, இன்னொரு நிலைக்கு நான் அரசால போவேனோ? இல்ல, நான் நல்ல கனி எனக்கு இருக்கு, என் கனியை நான் கொடுத்துட்டு போறேன். அந்த காரியத்தை நல்லா புரிந்து. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும், மதுரம் என்னது? மதுரம் என்னது? ஸ்வீட். சாதாரணமா சொல்ல போனா ஸ்வீட், ஒரு தேன் அல்லது அது இனிப்பு. அந்த மதுரத்தையும் என்ன நல்ல கனியை விட்டுட்டு மற்ற மரங்களை போய் நான் அரசால போவேனா? அது கேக்குது, மரம் கேக்குது, அத்திமரம் கேக்குது, போவேனோ என்றது. நான் போக மாட்டேன். ஏன்னா என்னைய தேவன் உருவாக்கி இருக்கிறது அத்திமரம்னா, எனக்கு கொடுத்திருக்கிற மதுரத்தையும் அந்த நற்கனியை விட்டு நான் இன்னொரு காரியத்தை நான் போக மாட்டேன். அத்திமரம் சொல்லுதுங்க. அப்ப மனுஷனா இருக்கிற நாம சொல்லணும், இல்ல, என்னை தேவன் உயர்கொள்ள திராட்சை செடியாக நல்ல கனியை தரும்படியாக என்னை நாட்டி இருக்கிறார். நான் இந்த ஸ்தானத்தை விட்டு நான் ஆகாத செடியை நான் மாறி போக கூடாது, எனக்கு தேவையில்லை. அடுத்த வசனம், இப்போ இங்க அத்திமரம் சொன்னது. அப்பொழுதும் மரம்லாம் என்ன பண்ணுதான்? இது அப்படியே ஒரு கற்பனையா வச்சுங்க. மரங்கள்லாம் திராட்சை செடியை பார்த்து, மரங்கள் தான் திராட்சை செடியை பார்த்துருக்கு. நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. யார் சொன்னது? மரங்கள் கொடியை பார்த்து சொல்லுது, நீ வந்து. ஏன்னா திராட்சை செடிகிட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அதற்குள்ள ஒரு அந்த ரசத்தை குடிக்கிறவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அது களிப்பு. ராஜா விருந்துக்குன்னா ஒரு திராட்சை ரசத்தை வைப்பாங்க, திருமண வீட்டுல திராட்சை ரசம் வைப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு மகிழ்ச்சிக்கு அடையாளமா வைக்கக்கூடியது. அதனால என்ன பண்ண, மரம்ல என்ன கேக்குது? நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றது. அதுக்கு திராட்சை செடி சொல்லுது பாருங்க. அதற்கு திராட்சை செடி தேவர்களையும், யாரு? தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை, இவங்க எல்லாரையும் நான் மகிழ பண்ணுகிற இந்த ரசத்தை நான் விட்டு நான் மரங்களை அரசால போவேனோ? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. திராட்சை செடியை விட்டு தன் நிலையை விட்டு இன்னொரு நிலைக்கு மாற அது பிரியப்படல.
தன் ஸ்தானத்தை விட்டு இன்னொரு ஸ்தானத்திற்கு போவதற்கு அது பிரியப்படல. அல்லேலூயா. எதிலே நம்ம நிற்க வைத்திருக்கிறாரோ அதிலே தேவன் நிற்கும்படியாக தான் நம்மை அழைத்து இருக்கிறார். நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்திலே நாம் நிற்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் நம்ம வாசித்தோம் இல்லையா, உன்னை மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன். எதற்கு? அவரை போல பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு, அவரை நாம் சேவிக்கும்படிக்கு, நீ என்னுடையவர்களா இருக்கும்படிக்குன்னு சொன்னார். அவரை போல உயர்குல. அப்ப ராஜா எப்படி உயர்குலமா இருக்கிறாரோ அல்லது தேவன் எப்படி உயர்வாய் இருக்கிறாரோ அவரை போல அவருடைய பிள்ளைகளும் உயர்வான ஸ்தானத்திலே வரும்படியாக தான். இந்த திராட்சை செடி அதனுடைய விதை விழுந்து என்ன ஆகுது, திராட்சை செடி முளைக்குதுன்னா அது என்ன நடக்கும், அந்த திராட்சை செடி அதுக்கு தன்னுடைய தாய்க்கு தகுந்த போல இதுவும் மாறி வரணும்ன்றதுதான் விருப்பமா இருக்கணும். அதுதான் ஆண்டவரும் பிரியப்படுகிறார். நான் நிற்கும் ஸ்தானத்திலே நீ என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உன்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப நான் மற்ற ஜனங்களை விட்டு என்னை ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிற நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். 51 ஏசாயா 51:2 வசனம். உங்களை பெற்ற சாராரையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவன் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் போலவும் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டம் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே அது கீத சத்தமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து நமக்கு அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறாரானால் சீயோனுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அதன் பாலாய் போயிருக்கிற ஸ்தலங்களை எல்லாம் என்ன பண்றாரா, தேறுதல் அடைய செய்கிறார். அதன் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில, ஒரு கைவிடப்பட்ட நிலையில இருக்கும் போது அதுல ஏதேனில இல்லாத மரங்களும் இல்ல, ஏதேனில் இல்லாத மகிழ்ச்சியும் இல்ல, ஏதேனில் இல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஏதேனில் இருந்தது. ஏதேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி தான் அர்த்தம். அப்ப ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அதுல என்ன இருக்குதா, அதுக்கு மேல சொல்லப்பட்ட வார்த்தைக்கு தான், அதாவது பாலான ஸ்தலமும் ஏதேன்னு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு தான் கீழே அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்குது. சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம், இது எல்லாமே என்னது, அதில் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு உண்டாயிருக்கும்? உயர்குல திராட்சை செடியாய் கர்த்தரோடு இசைந்து கர்த்தரை போலவே நம்மையும் உருவாக்கி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து பரிசுத்தமாய் இருக்கும்படி நம்ம அழைத்திருக்கிறார்னா அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்படி மென்மையா வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம உயர்குல திராட்சை செடியாய்